Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.9 7th sum. Find the sum of the series 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus up to n terms and 8 terms கேட்டிருக்காங்க. ஸோ n terms கண்டுபிடிக்கணும். இதோட ஜென்ரல் டேர்ம் நல்லா ஃபஸ்ட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னா 2n the whole cube minus 2n minus 1 the whole cube. ஸோ நான் ஏன் இப்படி எழுதுனேன்னா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் உங்களுக்கு என்றைக்குமே n = 1 இருக்கும். இதுக்கு அடுத்தது n2 n = 3 அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ n = 1 போட்டு பாருங்களேன். இந்த டேர்ம் வரும் பாருங்கள். 2 × 1 the whole cube minus 2 × 1 minus 1 the whole cube. அப்படின்னா என்னது 2 cube. ஸோ இது 2 1s are 2 2 cube வந்துடும். இங்கே வந்து 2 1s are 1 2 minus 1 1 cube வருதா அந்த டேர்ம். இதுக்கு நீங்கள் அடுத்து 2 போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வரும் பாருங்கள். 2 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் என்ன ஆகும்னா 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 2 2s are 4 4 the whole cube வரும். இங்கே மைனஸ் 2 2s are 4 4 minus 1 3 3 the whole cube. ஸோ இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ n = 3 போட்டால் இது வந்து 5 வரும். இப்போ பாருங்கள் நம்ம இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணுற பாருங்க 8 n cube. ஸோ 2 cube n cube மைனஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a minus b the whole cube is equal to a cube minus 3 a square b plus 3 ab square minus b cube. ஸோ இதை செய்து எழுதும்போது இது என்ன ஆகும்னா 8n இங்கே 2n minus 1 the whole cube இருக்குது. ஸோ 2n என்னாச்சுன்னா என்ன ஆகும்னா 2n the whole cube minus 3 into a square என்பது உங்களுக்கு 2n square b வந்து உங்களுக்கு 1 plus 3 2n into 1 square 1 தான் minus b cube வந்து 1 cube. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இது வந்து உங்களுக்கு 8n cube ஆயிரும். இது என்ன ஆகும்னா உங்களுக்கு இது ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயர் ஆகும் இது 4n ஸ்கொயராக மாறிடும். ஸோ 3 4s are 12 ஸோ 12n ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு 6n எனக்கு 1 தான் இருக்குது நோ ப்ராப்ளம் மைனஸ் 1. ஸோ இதில் வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் பண்ணி இது எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் இப்போ மைனஸை உள்ள கொண்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போய் இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 12n ஸ்கொயர் மைனஸ் 6n ப்ளஸ் 1 சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த n என்பது நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் மாதிரி, அதாவது நம்பர்னாச்சுன்னா நம்ம வந்து n × n+1/2 எல்லாம் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம்ல ஸ்பெஷல் சீரிஸ் கான்செப்ட். ஸோ அதே போல் இதில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது n ஸ்கொயர் ஸ்கொயர்னாச்சுன்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்குது தான் மைனிங் வந்துடும். ஸோ அப்படி இருக்குதுன்னா இதில் நீங்கள் என்ன ஃபார்முலா போடணும்னா 12 × 2 n × n+1 × 2n+1/6 அவ்வளோதான். இந்த ஃபார்முலா போட்டுடணும். அடுத்து மைனஸ் அந்த n பதிலாக n × n+1/2 இதை போட்டுட்டு 1 பதிலாக என்ன போடணும்னா n. ஸோ அதான் மறந்துடாதீங்க, அது தப்பு போடுவாங்க நிறைய பேர். 1 பதிலாக என்ன பண்ணணும்னா n போடணும். ஏன்னா வந்து 1 வந்து n என்ன போட்டால் அது ஒரு நம்பர் தான். ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால் நம்ம n = 1 போடும்போது உங்களுக்கு இது 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ n போட்டுக்கோங்க. இப்போ இந்த 6 இது கேன்சல் பண்ணிவிட்டு இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 2 × n n+1 2n+1 minus 3 × n × n+1 plus n. If you have to multiply this 2n × n+1 into 2n+1 minus 3 × n square plus n ன்னு சொல்லிட்டு வரும். இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 2n × 2n square plus n 2n into the 2n into 2n வந்து 2n square plus n into 1 n plus 2n plus 1. ஸோ இந்த மாதிரி இருக்கும். minus 3 × n square plus n. ஸோ அங்கே எந்த சேஞ்சஸும் பண்ணாலும் அதுக்கப்புறம் உள்ள டேர்ம்ஸில் அப்படியே எடுத்துருக்கேன். இப்போ 2n உள்ளே கொண்டு போங்க அப்படின்னாச்சுன்னா என்ன ஆகும்னா 2 2s are 4 4n cube வரும். அடுத்தது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் n ஸ்கொயர் 4n ஸ்கொயர் 2n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர்
ப்ளஸ் 2n. ஸோ ஜஸ்ட் 2n எல்லாம் உள்ளே கொண்டு போயிருக்கேன். 2n எல்லாம் உள்ளே கொண்டு போனேன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேர்ம் வரும். 2n ஸ்கொயர் ப்ளஸ் 2n இன்ட்டு 2n இது 4n ஸ்கொயர் ப்ளஸ் 2n மைனஸ் இப்போ -3 இவ்வளோ அப்படி கொண்டு போயிருங்க. -3னால -3n ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3n ப்ளஸ் n. ஸோ 4n க்யூபு ப்ளஸ் 2n ஸ்கொயர். ஸோ இதில் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கலாம். 2n ஸ்கொயர் இங்கே வந்து 3n ஸ்கொயர். ஸோ அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா -n ஸ்கொயர்னு வரும். இங்கே வந்து 4n ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் அதையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது 6 - 3 4 + 6 6 - 3 இது 3n ஸ்கொயர்னு வரும். இந்த டேர்ம் ஆக்சுவலாக 2n, இந்த டேர்ம் எல்லாம் மைனஸ் பண்ணிங்க -2n வரும். ஸோ they get cancelled. அப்போ லாஸ்ட்டில் என்ன வரும்னா 4n ஸ்கொயர் பட் 3n ஸ்கொயர் 4n க்யூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். ஸோ இதான் அவங்க ஜென்ரல் டேர்ம். இப்போ நம்ம வந்து ஜென்ரல் டேர்மை nth டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். nth டேர்ம் இஸ் 4n க்யூபு ப்ளஸ் 3n ஸ்கொயர். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 டேர்ம்ஸ் என்னது கேட்டிருக்காங்க. ஸோ 8 டேர்ம்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். 8th டேர்ம் தான் உங்களுக்கு என்னது 8 டேர்ம்ஸ். 8 டேர்ம்ஸ் இஸ் இங்கே n மேலே என்ன பண்ணணும், n is equal to 8 போடணும். மிச்சம் ஏதாவது இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி 8 க்யூபு ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு 8 க்யூப் எவ்வளோ வரும்னா 512 வரும். 8 ஸ்கொயர் வந்து 64. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 512 × 4 வந்து உங்களுக்கு 8 4 20. ஸோ எவ்வளோ வருதுன்னா 2048 2048 வருது. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 3s are 12 18 19 192 வருது. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா 0 4 + 9 + 4 வந்து 13 13 + 1 14 இங்கே 2 2. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2214 சொல்லி கிடைக்குது. ஸோ இதுதான் அவங்க 8th டேர்ம். அப்போ நம்ம 8th டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம், 8th டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.